அனிருத்தா, யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஆமா, கோட்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனதுலேருந்தே ஒரு மாதிரி ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா யுவன் சங்கர் ராஜா மேல பயங்கரமா இது பண்ணிட்டு, அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட் அவரே டீஆக்டிவேட் பண்ணிட்டு, அவன் ட்ரோல் பண்ணதால போனதாக அப்படிலாம் நிறைய விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆஸ் யுவன் ஃபேனா ஒரு கோவமே வந்துச்சு. அது என்ன கோவம்னா, இப்போ அனிருத் இப்போதான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டிகேட் 1.5 டிகேட் அவ்வளோதான் முடிச்சிருக்காரு. ஆனா இவரோட 170 ஃபிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜானா என்ன அப்படின்னு தெரியாம எனக்கு இந்த விஷயம் தான் தோணுச்சு. அவரு சாதாரணமா நடிச்சிட்டு இருக்கீங்க, சின்ன சின்ன பாட்டு தான் போட்டு தட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி விஷயம் தான் தோணுச்சு. ஸோ அதனால தான் யுவன்னா யார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அனலைசிஸ் வித் யுவன் சங்கர் ராஜா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவன்னா யார் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு யுவன் ஒரு ஜானர்ல அவரால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மியூசிக்ல இந்த ஜானர்ல தான் அவர் இந்த மியூசிக் தான் போடுவார் அப்படின்ற மாதிரி சாங் மேலே இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு தொட்டாத ஜானரே கிடையாது. எக்கச்சக்க ஜானர் தொட்டிருக்கிறாரு. ஆனா அதுக்கு அவருக்கு கிரெடிட்டும் கிடைச்சது கிடையாது. ஒரு சின்ன அவார்டு கூட கிடைச்சது கிடையாது. அதனால தான் யுவன் சங்கர் ராஜா தெரியும். இப்ப இருக்கிற சோசியல் மீடியா பூம்லாம் அப்போ அவர் பண்ற விஷயம் இப்ப நம்ம பண்ணாருன்னா அவர் அடிபுத்தம் தூக்கி சாப்பிட்டுட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னு சொல்லணும்னா யுவன் சங்கர் ராஜா இப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. சரி இவரை பத்தி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவருக்கு எது கரெக்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண முடியல. அவங்க எல்லாத்துக்குமே பெஸ்டா தான் இருக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜா தான் எமோஷன், யுவன் சங்கர் ராஜா தான் மோட்டிவேஷன், யுவன் சங்கர் ராஜா தான் ஃபீலிங், யுவன் சங்கர் ராஜா தான் சென்டிமெண்ட், யுவன் சங்கர் ராஜா தான் என்ஜாய்மெண்ட், யுவன் சங்கர் ராஜா தான் பார்ட்டி, யுவன் சங்கர் ராஜா தான் வைப்பு, யுவன் சங்கர் ராஜா தான் யுவன் சங்கர் ராஜா. ஸோ அதனால அவரால் செட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போறாங்க. அவரு எதுதாங்க பண்ணல? பிஜிஎம் ஒரு பக்கம், பிஜிஎம் படத்துல பிஜிஎம் ஒரு பக்கம் அப்படி இருக்கும், பாட்டு ஒரு பக்கம். அவர்கிட்ட நல்ல கதை மட்டும் கொடுத்துருப்பாருங்க. தலைவன் என்ன பண்றாருப்பாங்க, திருப்புன்னு வச்சு போடுவாரு அவரு. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை பத்தி சின்ன சின்ன தெரியாத விஷயம், மோஸ்ட்லி தெரிஞ்சும் தெரியாத விஷயம் பத்தி தான் பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் அவர் அந்த பீரியட்ல செட் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஜானருக்கும் ஒரு டைரக்டர் இருப்பாங்க அவருக்கு. ஆமா, ஒரு ஜானருக்கும் ஒரு டைரக்டர். இப்போ வெங்கட் பிரபுலாம் எடுத்தீங்கன்னா அவர் ஒரு படம் ஒரு ஜானராகவே இருப்பாரு. அது ஆனா அதுல ஒரு பார்ட்டி வைப் அந்த மாதிரி இருக்கிறதால அவர் செலிப்ரேஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ராம் அவர் ஒரு பக்கம் ஜானரி எப்படி சொல்றது, ஃபீல் குட்டாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவருக்கு பாகுமொழிங்கிற ஸ்டைல் மாதிரி அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ பாகுமொழிங்கிற இளையராஜானா இப்போ யுவன் சங்கர் ராஜா நாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அமீர் எடுத்துட்டு வருவாரு, இந்துசாமி வருவாரு. இந்த மாதிரி செட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாததே கிடையாது. அந்த செட் ஆஃப் டேரக்டர்ஸும் ஒரே மாதிரி ஜானரே இருக்க மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 2007 இவங்கெல்லாம் பீக்குங்க. ஒரு வருஷத்துல 8 படமும் ஆல்பம் ஹிட். சத்தம் போடாது, பருத்தி வீரன், வேல், சென்னை 28, பில்லா, தாமிரபரணி, கற்றது தமிழ், தீபாவளி. 2007 பீக் யுவன் சங்கர் ராஜா. ஒரே வருஷத்துல இவ்வளவு படமும் பண்ணாரு. அதே மாதிரி அவரோட செட் ஆஃப் டைரக்டர் ஜானர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல இது இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் ஆவாங்க கூட அது அப்படியே செட் ஆயிடும். அந்த மாதிரி தான் ஒரு அமீரும் சரி, ராமும் சரி, இது வெங்கட் பிரபுவும் சரி. வெங்கட் பிரபு ஆக்சுவலா ஒரே ஒரு படம் பார்க்கின்றது மட்டும்தான் இவங்க சரி பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே யுவன் சங்கர் ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அனில் பண்ணாத விஷயத்த யுவன் சங்கர் ராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அனிருத்தும் ஒரு ஒரு ஹீரோ மாஸ் சாங் போடுறாரு, ஒரு லவ் ஃபீலியர் சாங் இருக்குது, அப்புறம் பார்ட்டி சாங் எனக்கு தெரியல, பார்ட்டி சாங் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு சாங்கு கூட தொடர்ந்து ஜாலியாவே கிடையாது. அம்மா சென்டிமெண்ட்டுக்கும் பாட்டு இருக்கும், அப்பா சென்டிமெண்ட் பாட்டு இருக்கும், தங்கச்சி சென்டிமெண்ட் பாட்டு இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், லவ்க்கு இருக்கும், லவ் ஃபெயிலியர் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. லோன்லினஸ் ஒரு சாங் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அலோனா இருக்கும்போது அந்த லோன்லினஸ்ல ஒரு ஓப்புன்னு சொல்லிடலாம். ஒரு ஓப்பு கொடுக்குற மாதிரி சாங் தான் எனக்கு தெரிஞ்சு இளையராஜா, ரகுமான், யுவன் சங்கர் ராஜா தான். அது அனிருத் போட்டிருக்காரா, ஒண்ணு போட்டிருப்பாரு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா அவர் போட்டது ஒரு நாள் கேட்காம யாரும் இருக்க மாட்டோம். எதுக்குமே மோட்டிவேஷனலா இருந்தாலும் அது ஒரு ஓப்பா இருக்கும். ஆறாவதுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், அதெல்லாம் அந்த ஆல்பம் போய் கேட்டு பாருங்க. அது யாருக்கு ஹீரோன்னு கூட தெரியாது உங்களுக்கு. அந்த சாங் ஒவ்வொரு பாட்டுமே வரல. ஆக்சுவலா இதை சொல்ல மாட்டேன். இப்போ அனிருத்ல என்ன பண்றாரு,
பெரிய ஹீரோக்கு சாங் போடுவாரு மேக்ஸிமம். அப்படி அவங்க போட்ட எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கூட மிட் ஹீரோ தான் அந்த மாதிரி பண்ணும்போது பண்ணக்கூடாது. என்ன கேட்டால் அனிருத் பெஸ்ட் ஜெஸ்ஸின்னு தான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஜானதா அவர் போட்டது நினைக்கிறேன். அதுக்கே அவருக்கு நெல்சனோ லோகேஷோ இந்த மாதிரி ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும். ஆனா இவருக்கு வந்து இவர் மியூசிக்ல ஹீரோ ஆனவங்களாம் பயங்கரமா இருக்காங்க. இப்போ விஷாலா எடுத்துக்கலாம் சண்டக்கோழி செகண்ட் படம் அந்த பாட்டு பிஜிஎம் போட்டு பாருங்க. ஏதோ ரஜினிக்கு போட்ட மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டு. ஸோ யுவன் தொட்டாதே கிடையாது. இப்போ நம்ம யுவன் சங்கர் ராஜா கம்பேர் பண்ணது இல்லைங்க. அனிருத் பிஜிஎம் வேற லெவலில் போடுவாருங்க. யுவன் சங்கர் ராஜாலாம் பிஜிஎம் தான் இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஒரு பீரியட்ல பிஜிஎம்ல அவர் தொடாத ஆளே கிடையாது. அதே மாதிரி அனிருத்ல என்ன கேட்டா வந்து கிரவுண்ட் ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் வச்சுட்டு கேம் விளையாடுறது அப்படிலாம் கிடையாது. நம்ம யுவன் சங்கர் ராஜா இந்த பீரியட்ல பேர்பட்ட மியூசிக் யோசிச்சு பத்துல வேற அப்படி இருக்கும். தேவா, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், பரத்வாஜ், எஸ்.ஏ. ராஜ்குமார், ஜிவி பிரகாஷ், இமான் இவங்கெல்லாம் பீக்ல இருந்த டைம். அந்த டைம்லயும் ஒருத்தர் தனியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ அனிருத் வர டைம்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே டவுன் தான். ஜிவி பிரகாஷும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் டைம் தான். இமான் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் டைம்ல தான் இவர் அனிருத் வராரு. ஆனா யுவன் சங்கர் ராஜா இருந்தப்ப அந்த 2000 to 2010 பீரியட் வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் நம்ம தமிழ் சினிமாவும் கோல்டன் ஏரான்னு தான் சொல்லணும். சாங்ல அப்படி இருப்பாங்க மியூசிக் டைரக்டர். ஒரு பக்கம் எவன் தொட்டாலும் எந்த மாதிரி திருந்தாலும் சூப்பர் சூப்பர் சாங் சூப்பர் சூப்பர் படம் அப்படின்னு இருக்கும். இப்போ சும்மா இப்போ ஒரு ரஜினிக்கோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரஜினிக்கோ விஜய்க்கோ அஜித்துக்கோ கமலுக்கோ அவங்களோட மியூசிக் போடுறது என்ன கேட்டா பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஏன் சொன்னா அவங்களோட பிரசன்ஸை பார்த்தே ஒரு ஐடியா வந்து மியூசிக் போட்டுடலாம். யுவன் சங்கர் ராஜா பண்ண பிஜிஎம்க்கும் அவரோட ஆக்டர் அவர் பண்ண எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹீரோன்னு சொல்லி பார்த்தா அவர் பண்ண ஒரே ஹீரோ அஜித் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அவரு பெரிய ஹீரோக்கு பெருசா மியூசிக் போட்டதே கிடையாது. இப்போ அந்த பீரியட்ல கூட விஜய்க்கு ஒரு படம் கிடையாது புதிய கீதைன்னு சொல்லிட்டு. அப்போ அவரும் ஓரளவுக்கு இப்போ தனுஷ் எப்படி அந்த மாதிரி தான் இருந்தார் புதிய கீதை டைம்ல எல்லாம் விஜய். அவர் பீக்காக போட்ட பெரிய ஹீரோ படம்னு பார்த்தா வெறும் அஜித் தான். அதுவும் ரிப்பீட்டடா போடுவார். அதுவும் டிஃப்ரெண்டா போடுவார். மங்காத்தா, ஆரம்பம், வில்லா இருக்கும். இந்த 4 ஆல்பமும் கேட்டு பாருங்க. ஒரு ஆல்பமுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குதான்னு கேட்டுப்பாரு. நம்ம இந்த பக்கம் அப்படியே ரிப்பீட்டா வந்தோம்னா ஒரு ஹீரோக்கு அவருக்கு அப்படியே ரிப்பீட் பண்றது தெரியும் சவுண்ட்ஸாவே. அந்த மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கூலியில ஒரு இது ரிசர்ச் இல்லையா அதுதான் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் லியோல கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா ஒரு கம்பேர் பண்றேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எங்க நான் ஓப்பனா எங்கேயாவது தொடாததே கிடையாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க ஒண்ணுல புதுப்பேட்டை பிஜிஎம் போய் கேட்டு பாருங்க. ஹாலிவுட்ல காட்ஃபாதர் பிஜிஎம் போய் கேட்டு பாருங்க. அவ்வளவுதான் பிளாட். அவங்க போட்ட ஹீரோக்கு பிஜிஎம் போட்டது யார் யாருக்குன்னு பார்த்தோன்னா ஆரியாக்கு, விஷாலுக்கு, ஜெயம் ரவிக்கு. இந்த காம்போ சொல்ல மாட்டேன். விஷ்ணுவர்தன் யுவன் காம்போ ஒன் ஆஃப் த ஸ்டைலிஷ் காம்போனா தான் எனக்கு தெரிஞ்சு. யுவன் சங்கர் ஹாலிவுட் லெவல்ல எடுத்த மியூசிக்லாம் என்ன கேட்டா விஷ்ணுவர்தன் தான் எனக்கு ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்போ. அதே ஒரு லோக்கலாகவும் போட்டிருப்பாரு. பட்டியல்னு ஒரு படம் அதுல லோக்கலாகவும் போட்டிருப்பாரு. அப்புறம் அணிந்துமதியாவும் சொல்லிட்டு ஒரு ஆல்பம் அதுவும் ஒரு கமர்ஷியலா இருக்கும். அவர் ஸ்டைலுக்கு பாடுறதுக்கு ரீசன் வந்து பில்லா, சர்வம், ஆரம்பம். ஸோ அவருக்கு ஜானருக்குங்கிற டேரக்டர் இருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி இந்த லிரிசிஸ்ட் மியூசிக் டைரக்டர் காம்போ நான் முத்துக்குமார் யுவன் சங்கர் ராஜா அடிச்சிக்கவே முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன். பிறந்து வர முடியாது. ஒரு இப்போ இளையராஜாவுக்கும் வாலிக்கும் ஒரு வேவ்லென்த் இருக்கும். அதெல்லாம் ஓட விடுற மாதிரி நான் முத்துக்குமார் யுவன் சங்கர் ராஜா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாய்ப்பே கிடையாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்போ யுவன் சங்கர் ராஜா அவரு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ற டைம்ல 2011 அவங்க அம்மா தவறிட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் டார்க் ஃபேஸுக்கு போய் அது திரும்பி வர முடியாம அந்த கேப்ல தான் ஃபீல் ஆகிட்டாங்க நிறைய மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலா அப்படிதான் சொல்லுவோம். இப்போ பண்ண சிங்கிள்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ண பாட்டுங்க எல்லாமே அவரு எனக்கு தெரிஞ்சு விண்டேஜ் யுவன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து ஸ்டார்ட் படம் வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு. விண்டேஜ் யுவன் கிடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்தும் நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா எனக்கு எப்படி எடுத்துக்கலாம். இப்பவே சிங்கிள்ஸாவே நிறைய படம் சூரிக்கு கருடன்னு சொல்லிட்டு பஞ்சவரத்திலேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருந்துச்சு. அந்த சாங்கும் சூப்பரா இருந்துச்சு.
ஸ்டார் படத்துல ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் எல்லா சாங்குமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா ராம் கூட மறுபடியும் ஒரு காம்போ சேர்ந்து நான் ஆக்சுவலா முன்னாடியே சொன்ன மாதிரி மறுபடியும் நீன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வேற என்ன பாட்டு கோட்டு. அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன் கூட இன்னொரு படம் புது ஹீரோ வச்சு ஏதோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காம்போக்கு கன்ஃபார்ம் பயங்கர வெயிட்டிங். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது யுவன் சங்கர் ராஜா காம்போவோ, ஆல்பமோ, சாங்கோ இல்லை பெக்யூலரா இந்த ஜானரோ ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. Bye. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.